ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி பட்டுக்குட்டி சமையலில் சூப்பரான பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் கசப்புன்னு தெரியாது. இதுக்கு இன்றைக்கி 4-5 பாவக்காய் சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாவக்காய் எடுத்து உள்ளே இருக்கிற விதைய இருந்துச்சுன்னா விதையெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு இது கட் பண்ணதுக்கப்புறம் தாங்க கழுவணும். 4-5 டைம் நல்லா ஓரளவு கசக்கி இது பண்ணிங்கன்னா அதோடய கசப்பெல்லாம் போயிடும். 2-3 டைம் நல்லா இப்படி கசக்கணும். கசக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கசப்பெல்லாம் இருக்காது. அப்படி கசக்கினீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வேகணும். நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். துளியும் கூட கசப்பு இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியிலேருந்து எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. நம்ம தண்ணியை கீழே ஊற்றணுங்கிறது இல்லை. நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வேகணும். தண்ணியை கீழே ஊற்றாமல் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை வேவிச்சிங்கன்னா அது நல்லா தண்ணி ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம வணக்கிடலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட்டானதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னீர் ஆயிடணும். அந்தளவுக்கு வதக்கிடுங்க. சுத்தமான கடலெண்ணெயாக இருந்தால் தாங்க இப்படி நுரை வரும். மற்ற கடலெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், இவ்வளோ நுரை வராது. இன்றைக்கி நம்ம கடலெண்ணெய் சுத்தமான கடலெண்ணெய், அதனால தான் அவ்வளோ நுரை வருது. வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதையும் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பவுட்ரு வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கு காய்க்கு எல்லாத்துக்கும் ஒரே சாம்பார் பவுட்ரு தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் ரெடி பண்ணுறது தான். முடிஞ்ச வரைக்கும் இப்படி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லதுங்க. இப்படி வீட்டில் சாம்பார் பவுட்ரு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால். இப்போது பாவக்காய் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சாம்பார் பவுட்ரு போட்டதையும் சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா கரிஞ்சிரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா பாவக்காயில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு. பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷங்க. தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதாங்க. சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கசப்பு இல்லாமல் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.